அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஊழல் வழக்கில் கௌதம் அதானிக்கு அமெரிக்க ஆணையம் சம்மன் அனுப்பியது. ஊழல் தொடர்பாக 21 நாட்களுக்குள் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு கௌதம் அதானிக்கு அமெரிக்க ஆணையம் அதிரடியாக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்தியாவின் மிக பெரும் தொழிலதிபர்களில் ஒருவர் கௌதம் அதானி. இந்தியா மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் அதானி குழுமங்கள் தொழில் செய்து வருகின்றார்கள். இந்தியாவில் துறைமுகம், மின்சாரம், சுரங்கம் மற்றும் பல்வேறுபட்ட தொழில்களில் அதானி குழுமம் கால் பதித்துள்ளது. உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் 22வது இடத்தில் இருக்கும் அதானிக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானி குழும நிறுவனம் சூரியொளி மின்சாரம் விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக $26 கோடி இந்திய மதிப்பில் சுமார் 2100 கோடி ரூபாய் லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவிலிருந்து முதலீடுகளை பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக நியூயார்க் கோர்ட்டில் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் உள்ள பெடரல் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் ஜூலை 2021 மற்றும் பிப்ரவரி 2002க்கு இடையிலான காலகட்டத்தில் ஒடிசா, தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களில் மின் விநியோக ஒப்பந்தங்களை அதானி குழுமம் பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கௌதம் அதானி மட்டுமின்றி அவரது உறவினர் சாகர் அதானி, வினித் ஜெயின், ரஞ்சித் குப்தா, சௌரவ் அகர்வால் உள்ளிட்ட 7 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு புகாரை தொடர்ந்து அதானி குழுமம் நிறுவன பங்குகள் சுமார் 20% சரிவை எதிர்கொண்டது. இதற்கிடையில் அமெரிக்காவில் திரட்டிய நிதியை பயன்படுத்த மாட்டோம் என அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி ஆகியோர் 21 நாட்களுக்குள் நேரில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள அதானியின் சாந்திவான் இல்லத்துக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நியூயார்க் நீதிமன்றம் மூலம் அனுப்பப்பட்டுள்ள இந்த சம்மனுக்கு பதிலளிக்க தவறினால் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கான தீர்ப்பளிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான் பாகிஸ்தானின் தௌரிக் இன்சாப் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார். இவர் தன்னுடைய பிரதமர் பதவி காலத்தில் தனக்கு கிடைத்த பரிசு பொருட்களை கருவூலத்தில் சேர்க்காமல் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் விற்பனை செய்து சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் பாகிஸ்தான் தூதரகம் அனுப்பிய ரகசிய தகவல்களை கசியவிட்டதாக கூறி தொடரப்பட்ட சிவர் வழக்கில் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சிவர் வழக்கை விசாரித்து வந்த பாகிஸ்தான் கோர்ட் ஜனவரி 30 இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. பரிசு பொருட்களை கருவூலத்தில் சேர்க்காமல் விற்று சொத்து சேர்த்த வழக்கில் இம்ரான்கானுக்கும் அவரது மனைவிக்கும் வழங்கப்பட்ட 14 ஆண்டு சிறை தண்டனையை இஸ்லாமாபாத் ஐகோர்ட் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இதனடுத்து அரசு பரிசு பொருட்களை விற்று சொத்து சேர்த்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி இஸ்லாமாபாத் ஐகோர்ட்டில் இம்ரான்கான் மேல்முறையீடு செய்தார். அந்த மனு மீதான வழக்கு விசாரணை கடந்த 20 நடைபெற்றது. அப்போது முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டது. ஆனால் இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்திலேயே ராவல்பிண்டி போலீசார் அவரை கைது செய்தனர். இம்ரான்கான் மீது பயங்கரவாதம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நியூடவுன் காவல் நிலையத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் இம்ரான்கானுக்கு ஜாமீன் வழங்கிய 1 மணி நேரத்திற்குள்ளே அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை விடுதலை செய்யக்கோரி இம்ரான்கான் ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அவர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லாகூர், பெஷ்வார் மற்றும் முக்கிய நகரங்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்துடன் இணைக்கும் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தலைநகருக்குள் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள், போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பாலஸ்தீன நகரமான காசாவின் மருத்துவமனை, குடியிருப்புகள், பொதுமக்கள் வாழக்கூடிய அகதி முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் கடந்த 48 மணி நேரத்தில் 120 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவற்றுள் காசாவின் ஜெய்டவுன் புறநகர் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டார்கள். மேலும் மத்திய காசா மற்றும் தெற்கு காசா பகுதிகளிலும் ஏனையோர் பலியாகியுள்ளார்கள். மேலும் வடக்கு முனையில் உள்ள மருத்துவமனையின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் மருத்துவ ஊழியர்கள் கூட கொல்லப்பட்டதுடன் படுகாயமடைந்துள்ளார்கள். பல மருத்துவ உபகரணங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன. வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் பெண் பிணை கைதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது.
இதற்கிடையே தொடர்ச்சியான காசாவில் நடைபெறும் தாக்குதல்கள் காரணமாக மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைகளை வழங்க முடியாத அளவுக்கு மருத்துவமனை வளாகம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளமை உலக சுகாதார அமைப்பு மற்றும் பல்வேறுபட்ட அமைப்புகளின் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது. பல்வேறுபட்ட தரப்புகள் இஸ்ரேல் மீது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வந்தாலும் இஸ்ரேலின் மிலேச்சத்தனமான தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெறுவது கவலை அளிப்பதாக பல்வேறுபட்ட அமைப்புகளும் தெரிவித்துள்ளார்கள். $300 பில்லியன் என்பது மிகவும் குறைவு. காலநிலை ஒப்பந்தத்தை நிராகரித்தது இந்தியா. இதற்கு முன்பு ஆண்டுக்கு $100 பில்லியன் வழங்குவதாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 2 ஆண்டுகள் தாமதமாக எட்டப்பட்டது. வளரும் நாடுகள் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை நிர்வகிப்பதற்கும் பிரச்சினைகளை சமாளிப்பதற்கும் தேவையான நிதியுதவிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வளர்ந்த நாடுகள் வழங்குகின்றன. இதற்காக ஐநா காலநிலை நிதி தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி தொகுப்பு தொடர்பாக ஐநா காலநிலை மாநாட்டில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வகையில் காலநிலை நிதியிலிருந்து ஆண்டுக்கு $100 பில்லியன் வழங்க கடந்த 2009 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அசர்பைஜானில் நடைபெற்ற ஐநா காலநிலை மாநாட்டின் நிறைவு நாளான நேற்றைய தினம் காலநிலை நிதி தொகுப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் காலநிலை நிதி தொகுப்பை 3 மடங்காக உயர்த்த தீர்மானிக்கப்பட்டது. அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு 2035 ஆண்டு வரை ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் $300 பில்லியன் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிராகரித்தது. மாநாட்டின் நிறைவு விழாவில் இந்தியா சார்பில் பொருளாதார விவகாரத்துறை அமைச்சர் காந்தினி ரெய்னா பேசும்போது காலநிலை நிதி ஒப்பந்த செயல்முறை நியாயமற்றது என்று குறிப்பிட்டார். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு முன்னர் நாங்கள் அறிக்கை வெளியிட விரும்புவதாக கோரிக்கை விடுத்திருந்தோம். இருப்பினும் மேடையில் வைத்து மட்டும் எடுக்கப்பட்ட இந்த முடிவு ஏமாற்றம் அளிக்கின்றது. உங்கள் செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். உறுப்பு நாடுகளை பேசவிடாமல் புறக்கணிப்பது காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கட்டமைப்பின் மாநாட்டுக்கு பொருந்தாத செயல். நீங்கள் எங்களின் கருத்து மற்றும் ஆட்சேபனைகளை கேட்க வேண்டும் என விரும்புகின்றோம். இதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கின்றோம். நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே காலநிலை மாற்றத்துக்கு எதிராக அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை செயல்படுத்த முடியும். இந்த இரண்டும் இன்று சரியாக இல்லை என்பதுதான் உண்மை. மாநாட்டுத் தலைவர் மற்றும் செயலகத்தின் நடவடிக்கைகள் வேதனை அளிக்கின்றது. 2035 ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் $300 பில்லியன் என்ற புதிய காலநிலை நிதி தொகுப்பு மிக குறைவானது மற்றும் மிகவும் தாமதமான முடிவு. எனவே இந்த நிதி தொகுப்பின் தற்போதைய வடிவத்தில் அதனை நாங்கள் ஏற்கவில்லை. 2020 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு $100 பில்லியன் வழங்குவதாக 2009 ஆண்டில் அவர்கள் உறுதியளித்தார்கள். இருப்பினும் இந்த இலக்கானது 2 ஆண்டுகள் தாமதமாக, அதாவது 2022 ஆண்டில் தான் எட்டப்பட்டது. அதில் சுமார் 70% நிதிகள் கடன்களாக உள்ளது. $300 பில்லியன் என்பது வளரும் நாடுகளின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை பூர்த்தி செய்ய போதுமானதல்ல. வளர்ந்த நாடுகள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற விரும்பவில்லை என்பதையே இது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கருத்தை நைஜீரியா, மலாவி, பொலிவியா ஆகிய நாடுகள் ஆதரித்துள்ளதால் காலநிலை மாநாட்டின் முடிவில் சர்ச்சையுடன் இந்த மாநாடு நிறைவு பெற்றுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் வேற்றுக்கிரக வாசிகள் இருந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். செவ்வாய் கிரகத்தில் விழுந்த விண்கல் NWA 7034 ஒரு பகுதி ஆய்வு செய்யப்பட்ட போதே இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய சான்றுகள் செவ்வாய் கிரகத்தின் பண்டைய காலத்தில் சூடான நீர் ஓடியதற்கான ஆதாரத்தை காட்டுகின்றன. தற்போது அங்கு வறண்ட நிலைமைகள் இருந்த போதிலும் சிவப்பு கிரகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் அங்கிருந்துள்ளது. இது சமீபத்திய தகவல் 2011 சகாரா பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செவ்வாய் கிரக விண்கல் மூலம் தெரியவந்துள்ளது. 4.45 பில்லியன் ஆண்டுகள் பழமையான விண்கல் இது கூறுகின்ற நிலையில் 2 பில்லியன் ஆண்டுகள் பழமையான செவ்வாய் விண்கல் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 2வது பழமையான விண்கல் ஆகும். மேலும் பூமியில் வாழ்வின் வளர்ச்சிக்கு நீர்வெப்ப அமைப்புகள் அவசியம் என்றும் அவர்களின் கண்டுபிடிப்புகள் செவ்வாய் கிரகத்திலும் தண்ணீர் இருப்பதற்காக சான்றுகளை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் சாத்தியமான மோதலுக்காக ஜெர்மனி முன்கூட்டிய திட்டங்களை உருவாக்கியுள்ளதாக இரகசிய தகவல்கள் கசிந்துள்ளது. ஒரு இரகசிய ஆவணத்தில் 8 லட்சம் நேட்டோ படைகளை 3 மாதங்களில் ஜெர்மனியின் நிலப்பரப்பில் நிலைநிறுத்தி எல்லையை கடந்து செல்ல தேவையான தளவாட முயற்சிகளுக்கான ஒரு திட்டத்தை வரைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த 1000 பக்க ஆவணத்தில் முக்கிய கட்டங்கள் மற்றும் தளவாட அடிப்படை வசதிகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு நிலையை முன்னெடுத்துத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படின் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான துல்லியமான அறிவுரைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முன்னணி நாடுகளுக்கு செல்வதற்காக ஜெர்மனி ஒரு மையமாக மாறும். பின்னர் ஜெர்மனி 100,000 கணக்கான அல்லது லட்சக்கணக்கான நேட்டோ துருப்புக்களுக்கான ஒரு மையமாக மாறும்.
அவை போர் தளபாடங்கள், உணவு மற்றும் மருந்துகளுடன் கிழக்கு அனுப்பப்பட வேண்டியிருக்கும். 3 மாதங்களுக்குள் 2 லட்சம் இராணுவ வாகனங்கள் நகர்த்தப்பட வேண்டும் என்ற திட்டம் கூறுகின்றது. இந்த திட்டம் ரஷ்யாவின் சூழ்ச்சிகளை எதிர்த்து நேட்டோ அதன் கிழக்கு எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் 3ஆம் உலக யுத்தம் ஒன்றை வலிந்து ஏற்படுத்துவதற்கான இதன் நடவடிக்கைகளாக இருக்குமா என ஆர்வலர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். காசா மற்றும் பெய்ரூட்டில் இஸ்ரேல் கொடூரமான வான் தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இயக்கமும் தொடர் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. லெபனானிலிருந்து நேற்று மட்டும் 180க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் கைஃபா, டெல் அவீவ் மற்றும் அஸ்டோட் மீது பல தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் இந்த தாக்குதலில் ஐடிஎஃப்பின் பிரதான கடற்படை தளம் தற்கொலை ட்ரோன்களினால் துல்லியமாக தாக்கப்பட்டு கணிசமான சேதத்தை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக கடற்படை தளத்தில் பல இராணுவத்தினரும் கொல்லப்பட்டதுடன் காயத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என செய்திகள் வெளியாக இருந்தது. இஸ்ரேலின் ஐடிஎஃப் கடற்படை தளம் மீது ஹிஸ்புல்லா தாக்குதலை அடுத்து அந்த பகுதி முழுவதும் தொடர்ச்சியாக சைரன் ஒலிக்க விடப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா மற்றும் தெற்கு லெபனானில் நீடித்த மோதல்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் துருப்புக்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தனது இராணுவத்திற்குள் ஒரு மனநல நெருக்கடியுடன் போராடுகின்றது. குறைந்தபட்சம் கடந்த சில தினங்களுக்குள் 6 ஐடிஎஃப் வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. யுத்த காலத்தில் ஏற்பட்டுள்ள தோல்விகள் மற்றும் நெருக்கடிகள், தொடர்ச்சியாக நடைபெறும் யுத்தம் காரணமாக இவர்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தமே இவர்கள் தற்கொலைக்கான அடிப்படை காரணம் என அவர்களுடைய நண்பர்கள் தெரிவித்துள்ளமை பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவத்திற்குள் நிகழும் தற்கொலைகள் இஸ்ரேல் இராணுவ தலைமையாலும் அரசினாலும் மூடி மறைக்கப்படுவதாக இஸ்ரேலின் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.